Hello 11th standard students. உங்கள் டெக்ஸ்ட் புக்கில் chapter 10 exercise 10.4 question number 8 solve பண்ணலாம். Find the derivative of tan x plus y plus tan x minus y equal to x ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா differentiating with respect to x. Okay, so in the tan x plus y or differentiation என்ன secant square x plus y, secant square x plus y. இப்போ இது ஒரு function of a function, tan functionக்குள்ள x plus y இருக்கு, அதனால உள்ள இருக்கிற அந்த x plus y க்கும் நம்ம differentiation போட்டு இங்க multiply பண்ணணும். ஸோ x plus y ஓட differentiation என்னங்க நான் சைடில் போடுறேன். x plus yன்ற ஃபங்க்ஷனுக்கு டிஃப்ரென்சியேஷன் எப்படி வரும் அப்படின்னா d by dx ஈக்குவல் டு எக்ஸுக்கு டிஃப்ரென்சியேஷன் 1 அண்ட் ஒய்க்கு டிஃப்ரென்சியேஷன் என்னது வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் dy by dxன்னு வரும். அதனால இங்கே எக்ஸுக்கு 1 போட்டுடுறோம், எக்ஸுக்கு 1 போட்டுடுறோம், ஒய்க்கு வந்து dy by dxன்னு போட்டுடுறோம். ஓகே, ஸோ அடுத்த டேர்ம் என்னது ப்ளஸ் இதுக்கும் வந்து அதே மாதிரி தான் வரும், secant square of x minus y இருக்குங்க. ஸோ உள்ளுக்குள்ள வந்து இந்த டிஃப்ரென்சியேஷன் வந்து இங்கே இந்த எக்ஸுக்கு வந்து டிஃப்ரென்சியேஷன் 1, இந்த ஒய்க்கு டிஃப்ரென்சியேஷன் dy by dx, அப்போ 1 minus dy by dxன்னு வந்துடும். ஓகே ரைட், அப்போ ஈக்குவல் டு அப்படின்னு ஒன்று இருக்கு, ஈக்குவல் டு இங்கே என்ன இருக்கு எக்ஸ் இருக்கு, எக்ஸோட டிஃப்ரென்சியேஷன் என்ன நமக்கு எக்ஸோட டிஃபரன்சியேஷன் வந்து 1ன்னு தெரியும் இல்லையா. ஸோ நம்ம இங்கே இந்த இடத்துல என்ன பண்ணிக்க போகிறோம்னா ஈக்குவல் டு 1ன்னு போட்டுக்க போகிறோம். ரைட், இப்போ அடுத்த நெக்ஸ்ட் வந்து இந்த டேர்ம் இருக்குல்ல அந்த secant square x plus y, இதை ரெண்டு டேர்ம்ஸோடையும் நம்ம மல்டிப்ளை பண்ணிக்க போகிறோம். ஓகே, ஸோ secant square x plus y into 1 என்னது secant square x plus y தான். அடுத்தது next term secant square x plus y into dy by dx. So secant square x plus y into dy by dx. Next இங்க plus இந்த secant square x minus y அந்த ரெண்டு terms ஓட நம்ம multiply பண்ண போறோம். So 1 into secant square x minus y, secant square x minus y. Next term minus secant square x minus y into dy by dx. So secant square x minus y into dy by dx equal to right sideல 1 இருக்கு. இப்போ left hand sideல dy by dx terms எல்லாம் நம்ம தனியா எடுத்துடலாம் அந்த ரெண்டு termsையும். So dy by dx into எங்க இருக்கு dy by dx terms இது ஒன்று, அடுத்தது இது ஒன்று. அப்போ dy by dx வெளியே எடுத்துட்டேன்னா உள்ள என்ன இருக்கும் secant square x plus y இருக்கும், அண்ட் இந்த டேர்மில் என்ன இருக்கும் மைனஸ் secant square x minus y இருக்கும். ஓகே, ஸோ அடுத்த வந்து மீதி இருக்கிற ரெண்டு டேர்ம்ஸ் இருக்கு இல்லையா, எந்த டேர்ம்ஸு இந்த இது ஒன்று dy by dx இல்லாத டேர்ம் இது ஒன்று. இப்போ நான் டிக் பண்ணியிருக்கிற இந்த ரெண்டு டேர்ம்ஸையும் நம்ம என்ன பண்ண போகிறோம் ரைட் ஹேண்ட் சைடுக்கு கொண்டு போயிட போகிறோம். 1 மைனஸ் secant square x plus y, அடுத்ததும் என்ன ஆயிரும் இந்த டேர்மும் மைனஸ் ஆயிரும் ரைட் சைடு வரும்போது, மைனஸ் secant square x minus y அப்படின்னு வந்துடும். ஓகே, ஸோ இப்போ நம்ம dy by dx போட போகிறோம். therefore dy by dx is equal to ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறத அப்படியே நியூமரேட்டரில் எழுதிருங்க, லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற dy by dxோட இருக்கிற இந்த டேர்மை அப்படியே கொண்டு போய் டினாமினேட்டரில் எழுதிட போகிறோம். ஸோ 1 மைனஸ் secant square x plus y minus secant square x minus y divided by இந்த டேர்ம் லெஃப்டில் இருக்கிற அந்த secant square x plus y minus secant square x minus y. This is the differentiation of the given function. Okay, next வந்து ninth question. Ninth question என்னது cos of xy equal to x ன்னு கொடுத்துருக்காங்க. differentiating with respect to x, xக்கு differentiate பண்ணுவோம்.
பண்ணும்போது cos xக்கு மைனஸ் sin xன்னு தெரியும். அப்போது cos xyக்கு என்னது மைனஸ் sin xy அப்படின்னு போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த xy வந்து another function செயின் ரூல் தான் இங்கே அப்ளை பண்ணுறோம். ஸோ அந்த xyக்குரிய டிஃப்ரென்சியேஷன் நம்ம இங்கே போட்டுக்குவோம். ஆல்ரெடி லாஸ்ட்டு கொஷனில் நான் போட்டு காமிச்சேன். எக்ஸை கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கிட்டு ஒய்க்கு டிஃப்ரென்சியேஷன் அப்போ என்ன வரும் நமக்கு எக்ஸ் இன்ட்டு ஒய் இல்லையா? ஓகே, ஸோ இது வந்து ப்ராடக்ட் உள்ள போடுறோம். ஸோ எக்ஸை கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கிட்டு ஒய்க்கு வந்து டிஒய் பை டிஎக்ஸ்னு வரும். ப்ளஸ் இந்த ஒய்யை கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கோங்க. எக்ஸோட டிஃப்ரென்சியேஷன் வந்து 1 வந்துடும். ஓகே, இதுதான் வந்து இதோட டிஃப்ரென்சியேஷன். ஸோ ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற இந்த எக்ஸோட டிஃப்ரென்சியேஷன் வந்து என்ன ஆயிரும் 1ன்னு வந்துடும். ஓகே, ஸோ இப்போ நம்ம இதை மல்டிப்ளை பண்ணிக்கலாம். மைனஸ் இந்த எக்ஸ் இருக்குது, இங்கே ஒரு எக்ஸ் இருக்குல்ல, அதை நான் இங்கே முன்னாடி எழுதிக்கிறேன். மைனஸ் எக்ஸ் இன்ட்டு சைன் எக்ஸ்ஒய் டிஒய் பை டிஎக்ஸ். நெக்ஸ்ட்டு இந்த மைனஸ் சைன் எக்ஸ்ஒய்யையும் இந்த ஒய்யையும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். மைனஸ் y into sin xy equal to 1 அப்படின்னு வரும். ரைட், இப்போ என்ன பண்ணிருங்க, இந்த டேர்ம் இருக்குல்ல, இந்த மைனஸ் ஒய் சைன் எக்ஸ் ப்ளஸ் ஒய் எக்ஸ் ஒய் இருக்குல்ல, இதை வந்து அந்த சைடு கொண்டு போயிடுவோம். ஸோ மைனஸ் எக்ஸ் இன்டூ சைன் எக்ஸ் ஒய் dy by dx equal to 1 plus இந்த term அந்த சைட் போச்சுன்னா என்ன ஆயிரும் ப்ளஸ் ஆயிரும். 1 plus y into sin of xy ன்னு வந்துடும். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு இப்போ நமக்கு தேவை வந்து dy by dx. therefore dy by dx இங்கே மைனஸ் இருக்குது, அது அப்படியே இருக்கட்டும், அடுத்த ஸ்டெப்பில் அதை மாற்றிக்கலாம். dy by dx is equal to 1 plus y into sin xy divided by left side என்ன இருக்கு x into sin xy அப்படின்னு வந்துரும். now dy by dx is equal to the negative sign right side கொண்டு போயிருங்க. minus of 1 plus y into sin xy divided by x into sin xy. இது வந்து ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க நமக்கு dy by dx இந்த ரிசல்ட் வருதுன்ட்டு. ஸோ நம்ம வந்து ப்ரூவ் பண்ணிட்டோம். ஹென்ஸ் ப்ரூவ்ட். அவ்வளோதான். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின், 10th கொஷின். y equal to tan inverse of root of 1 minus cos x by 1 plus cos x. இந்த மாதிரி வரும்போது ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் இந்த இன்வர்ஸ் ஃபங்க்ஷன்ஸ்குள்ள ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ் இப்படி வந்துச்சுன்னா நம்ம கொஞ்சம் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபார்முலா வச்சு நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலாஸ்லாம் வச்சு கொஞ்சம் சப்ஸ்டியூஷன்ஸ் பண்ணிக்குவோம் இங்கே. ஸோ இது வந்து நமக்கு வந்து 1 minus cos x is equal to நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா 2 sin square x by 2ன்னு வரும். 2 sin square x by 2. So and 1 plus cos x is equal to 2 cos square x by 2. இந்த ரெண்டு எங்கேருந்து வருது அப்படின்னா cos 2 theta ஃபார்முலாலேருந்து வருது. cos 2xக்கு 3 ஃபார்முலா இருக்கும். அதில் வந்து 2 ஃபார்முலாலேருந்து இது ரெண்டும் நமக்கு கிடைக்குது. ஆக்சுவலி வந்துட்டு cos 2 thetaவுடைய ஃபார்முலாஸ் நான் எழுதுகிறேன் இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறத. ஒன்று வந்து 2 cos square theta minus 1ன்னு ஒன்று வரும். இன்னொன்று வந்து 1 minus 2 sin square thetaன்னு வரும். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஒன் இருக்குல்ல, இதை ரீஅரேஞ்ச் பண்ணோம்னா நமக்கு வந்து இந்த ஃபார்முலா கிடைக்கும். இதை ரீஅரேஞ்ச் பண்ணோம்னா இந்த ஃபார்முலா கிடைக்கும். நான் அந்த ஒன்று மட்டும் பண்ணி காமிக்கிறேன். இந்த cos 2 theta equal to 2 cos square theta minus 1 இருக்குல்ல, இதுலேருந்து இது எப்படி வருதுன்றதை காமிக்கிறேன். ஸோ cos 2 theta is equal to 2 cos square theta minus 1. இதில் இந்த மைனஸ் ஒன்னை லெஃப்ட் சைடுக்கு கொண்டு வந்துருங்க. அப்போது இப்படி இருக்குது. cos 2 theta is equal to 2 cos square theta minus 1 இருக்குது. இந்த மைனஸ் ஒன்னை லெஃப்ட்டுக்கு கொண்டு வந்துட்டிங்கன்னா 1 plus cos 2 thetaன்னு வந்துடும். ஈக்குவல் டு என்ன இருக்குது 2 cos square thetaன்னு இருக்குது.
இப்போ நம்ம எதுக்கு சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம்? 1 ப்ளஸ் காஸ் தீட்டாக்கு சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ 1 ப்ளஸ் காஸ் தீட்டா வேணும்னா இந்த ஆங்கிள்ஸை 2வால் டிவைட் பண்ணிங்க. 1 ப்ளஸ் காஸ் 2 தீட்டாக்கு வந்து என்ன வந்திருக்கு? 2 காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு வந்திருக்கு. ஸோ 1 ப்ளஸ் காஸ் தீட்டா வேணும்னா என்ன பண்ணணும்? 2 காஸ் ஸ்கொயர் ஆங்கிளை 2வால் டிவைட் பண்ணிங்க, தீட்டா பை 2. இதே மாதிரி தான் இந்த காஸ் 2 தீட்டாவையும் இந்த ஃபார்முலாவையும் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது கிடைக்கும். இந்த 1 மைனஸ் காஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2 சைன் ஸ்கொயர் எக்ஸ் பை 2 இருக்குல்ல, இது கிடைக்கும். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு, நிறைய இடத்துல இதை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இதை நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ இங்கே நம்ம இதை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ டேன் இன்வர்ஸ் ஆஃப் ரூட் ஆஃப் 1 மைனஸ் காஸ் எக்ஸுக்கு என்ன சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம்? 2 சைன் ஸ்கொயர் எக்ஸ் பை 2. டினாமினேட்டரில் இருக்கிற 1 ப்ளஸ் காஸ் எக்ஸ்க்கு என்ன போட போகிறோம்? 2 காஸ் ஸ்கொயர் எக்ஸ் பை 2. ஸோ 2ம் 2ம் கேன்சல் ஆயிரும். Equal to tan inverse of root of sin square x by 2 by cos square x by 2 என்னது? tan square x by 2. So this is equal to tan inverse of, what is root of tan square x by 2? It is tan x by 2 இல்லையா? அப்ப tan inverse of tan x by 2 is equal to என்ன ஆயிரும்? tan inverse of tan x by 2, இந்த tan இன்வர்ஸ் ஃபங்க்ஷனும் இந்த tan ஃபங்க்ஷனும் எலிமினேட் ஆயிரும், கேன்சல் ஆயிரும். ஸோ நமக்கு இருக்கிறது எக்ஸ் பை 2 மட்டும்தான் இருக்கும். ஓகே, இப்போ நமக்கு எப்படி வந்துருச்சு? y இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பை 2ன்னு வந்துருச்சு. இப்போ நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா dy பை dx இஸ் ஈக்குவல் டு எக்ஸுக்கு டிஃப்ரென்சியேஷன் என்னன்னு தெரியும், நமக்கு 1ன்னு தெரியும். ஸோ பை 2 அப்படியே இருக்கும். ஸோ dy பை dx இஸ் ஈக்குவல் டு 1 பை 2. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த கொஷின்ஸ் எல்லாம் நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கங்க.